உங்களுக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே வந்திருக்கிற ஊழியர்கள் இப்படி எல்லாருக்கும் மீண்டும் ஒரு விசை புத்தாண்டு அட்வான்ஸ் வாழ்த்துக்களுடன் என்ன சொல்றீங்க? அப்படிங்களா? ஓகே, சூப்பர். அட்வான்ஸா கொடுத்தது நல்லதுதான். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் மீண்டும் ஒரு விசை அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பெரிய சந்தோஷம். இந்த இடத்துல இப்படிப்பட்ட ஒரு பகுதியிலே இந்த மாதிரி ஒரு சபை நடக்கிறது. அநேகர் கீழே பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க, அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் சந்தோஷமா விசுவாசமா இது விசுவாச அறிக்கையில பாடல். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். டாக்டர் சொல்லுகிறான், ஆனால் நீங்கள் நான் விசுவாசிக்கிறவன் பெரியவர். அந்த கான்பிடன்டோட, அந்த விசுவாசத்தோட ஆமென். திருச்சியில இதை பாடிட்டு இருக்கிறேன். வயசான ஒரு சிரிச்சு துரிச்சு பாடு அப்படின்னு பாடிட்டு இருக்கிறேன். அவரால் சிரிக்க முடியல. ஒரு சிலர் எப்படி இருந்தீங்க? அப்படிதான் இருக்கிறாரு, அப்படிதான் இருக்கிறாரு. அப்புறம் என்ன பண்ணிட்டாரு? சிரிச்சு துரிச்சு பாடு எல்லாருமே ஹாப்பியா பாடும்போது அவரை கண்ட்ரோல் பண்ண முடியல. வாயை திறந்தாரு பாருங்க, உள்ள ஒண்ணுமே இல்லை. அதான் அவர் லாக் பண்ணிட்டே இருந்தாரு. அவர் சொன்ன ஒரு வார்த்தை, இந்த மாதிரி பாட்டெலாம் நான் முதல்ல கேட்கலையே, எல்லாத்தையுமே நான் யூஸ் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா வார்த்தை அப்படி. அல்லேலூயா. சிரிச்சு துரிச்சு பாடு, அது வழி வராது. சிரிச்சு துரிச்சு பாடு, அது வழி வராது. வாயை திறந்து பாடு, வாய் வழி வராது. வாயை திறந்து பாடு. பாட்டு பாடினா, அதாவது ஆண்டவரை உயர்த்தி நீங்க சாப்பாடு செய்யும் போது, துணி துவைக்கும் போது, சாப்பாடு அது வரைக்கும் நல்லா செய்யணும் கம்ப்ளைண்ட் இருக்கும். நீங்க பாடி ஆண்டவர் உயர்த்திக்கிட்டே நீங்க பாடி செஞ்சு பாருங்க. நீங்க உப்புக்கு பதிலாக சக்கரை போட்டா கூட அது சக்கரை போகலா ஆயிடுச்சேன்னு சொல்லி அவர் ஹாப்பியா சாப்பிட்டு போயிடுவார். பரவாயில்ல, பொங்கல் டைம்ல தானே செய்வாங்க, நீங்க திங்கள் டைம்ல கூட செஞ்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுபோல நீங்க துணி சரியா துவைக்கிறீங்களோ, அழுக்கு போதோ இல்லையோ, கிழிக்கிறீங்களோ இல்லையோ, அல்லேலூயா, பாடிக்கிட்டே செஞ்சு பாருங்க. வாயை திறந்து பாடு. வாய் வழி வராதுன்னா ஆண்டவரை பாடும்போது தான். வாய் கிழியறதுனா பேசிட்டு அப்புறம் வாய் தான் கிழியும். அல்லேலூயா. அப்போ எல்லா வழியும் ஸ்டார்ட் ஆயிடும். அல்லேலூயா. வாயை திறந்து பாடு, வாய் வழி வராது. வாயை திறந்து பாடு, வாய் வழி வராது. சிரிச்சு குளிச்சு குளிச்சு பாடு, அது வழி வராது. இது பைபிள் இருக்கா? இருக்கு. வசனம் சொல்லுது, மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு. இப்ப எப்படி புரிஞ்சுக்கணும் மகிழ்ச்சினா என்ன?
அந்த சந்தோஷத்தை எப்படி வெளிப்படுத்துங்க? நல்லா ட்ரெஸ் பண்றதுனாலயா? ட்ரெஸ் பண்ணிட்டு சில பேர் மூஞ்சே கனியா இருப்பாரு, திருட்டு மூஞ்சி, அப்படியே மூஞ்சே கனியாது. ஸ்தோத்திரம். சில பேர் காசு கொடு அப்பதான் சிரிப்பேன். அந்த மாதிரி டைட்டா இருப்பாங்க. இந்த மாதிரி டைட்டா இருக்கிற ஆளு அது சரி கிடையாது. டைட்டா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபையினால நம்ம வந்து லெகுவா தான் இருக்கும். அல்லேலூயா. ஏன்னா அவரு பாரங்களை சுமந்துக்கிறதுனால அவருடைய முகம் கூட பாருங்க லெகுவா தான் இருக்குது. அல்லேலூயா. அந்த டைட்டு கிடையாது. மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்யணும். நம்முடைய மகிழ்ச்சி எப்படி தெரியப்படுத்தணும்? பல்லெல்லாம் காமிக்கணும், வீட்டுக்காரர்கிட்ட காமிக்கணும், பல்ல காமிக்கணும், சொல்ல காமிக்கணும். அல்லேலூயா. மாமியார்கிட்ட என்ன பண்ணணும்? பல்ல ஈன் அப்படின்னு ரோட்ல ஈன் காமிச்சுட்டு போறது கிடையாது. அப்படி சொல்லி கொடுங்க. நான் சந்தோஷமா இருக்கணும். அல்லேலூயா. ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறது காசு இல்லை இப்போ அப்படின்னு சொன்னா பரவாயில்லங்க, நிறைய இருக்கு பீரோல. ஏற்கனவே நிறைய பேர் கொடுத்துருக்குலாம் இருக்குது, இன்னும் கட்டாம தான் இருக்குது. சொல்லுவீங்க, நான் சொல்றது வெளிநாட்டுச்சு. அல்லேலூயா. பீரோல இருக்கு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ் கூட இல்லை, பீரோ திறந்து பாருங்க, ஆனால் இருக்கும். அதுக்கு முன்னாடி எடுத்த ட்ரெஸ் ஏன்னா ரெண்டு எடுத்துட்டு இருப்பாங்க, அதெல்லாம் இருக்கும், கட்டாம வச்சுட்டு இருப்பாங்க. இருந்தாலும் அதை கட்ட மாட்டேன், இந்த டைம்ல இப்போ எனக்கு புதுசாக தான் எடுத்து கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. அவர் இப்போ எப்படியோ அரேஞ்ச் பண்ணிடுவாருன்னு வச்சுங்க, கர்த்தருடைய கிருபையால. இல்லைன்னா விட்டுருவாங்க. பாடு பல்லு வலி வராது, சிரிச்சு குதிச்சு பாடு பல்லு வலி வராது. துடிப்போமா தேவன பாடுவோமா கர்த்தர சொல்லுங்க. வாயம் வந்து துடிப்போமா தேவன பாடுவோமா கர்த்தர ஆராதிச்சு பாரு. அட்டக்கு வராது, குதிச்சு பாரு, சொல்வது இருக்காது. ஆராதிச்சு பாரு. அட்டக்கு வராது, குதிச்சு பாரு, சொல்வி இருக்காது. கரங்களை தட்டி பின்னாடி இருக்கிறவங்க ஆமென். அல்லேலூயா. ஹாப்பியா ஸ்மைலிங் ஸ்மைல் கூட தேவ சமூகம். ஆமென். glory. கர்த்தரையே நீ பாடு, எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா நிலைகளிலும் கர்த்தரையே நீ பாடு. ஆமென். சங்கீதக்காரன் சொல்றான், எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவான். அவர் புதிய எப்பொழுதும் பக்கத்து வீட்டுல இருக்கும், பக்கத்துல இருக்கிற வாயில இருக்கும்னு சொல்லல, என் வாயில இருக்கும். ஏன்னா என் வாய் தான் நிறைய சாப்பிட்டு, அதனால என் வாய் சும்மா இருக்காது. அவர் என்ன பண்ணும்? கர்த்தரையே நீ பாடு, கர்த்தரையே நீ பாடு, பாடுங்க. கர்த்தரையே நீ பாடு, சக்கரையே வராது. ஆமென். நம்புறீங்களா? அல்லேலூயா. நான் சொல்றேன், கர்த்தரையே நீ பாடு, வாயை திறந்து கர்த்தரையே நீ பாடு, கர்த்தரையே நீ பாடு, கர்த்தரையே நீ பாடு, சக்கரையே வராது. கர்த்தரையே நீ பாடு, சக்கரையே வராது. ஹாப்பியாக பாடு. ஆமென். ஹாப்பியாக
பண்ணும் பாடுவோமா அல்லேலூயா. கர்த்தரையே நீ பாடு, சக்கரையே வராது. முதல் வசனம், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். அல்லேலூயா. சீஷர்களிடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்பொழுதுமே அவர்கிட்ட ஒரு ஸ்பெஷல் இருக்கு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜனங்க புரிஞ்சுக்கணும்னு விரும்புறது. அல்லேலூயா. புரிஞ்சுக்கிட்டா தான் தெரிஞ்சுக்க முடியும், தெரிஞ்சுக்கிட்டா தான் அதை ஃபாலோ பண்ண முடியும். அதனால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, புரிய வைக்கிறதுக்காக சில உதாரணங்களை சொல்லுகிறார். அப்படிதான் ஜெபம் பண்ணுவதை குறித்து, வெறும் ஜெபம் பண்ணுவதை குறித்து போடல. அல்லேலூயா. சிலருக்கு ஜெபம் அப்படின்றது வாயில வரல. இங்க பாருங்க, ஜெபம்னு போட்டுருந்தா ஜோன்னு போட்டுருந்தா. சில பேர் வாயிலனா ஜோம் ஜோம், ஜோரா மழை வந்துச்சு இந்த மாதிரி ஜோம், இப்பதான் ஜோம் பண்ணிட்டு வந்து, இப்பதான் எனக்காக ஜோம் பண்ணுங்க ஜோம் பண்ணுங்க கேட்டுருங்க இல்லையா? அதெல்லாம் பாஸ்வேர்டு மாதிரி, ஒரு புள்ளி மிஸ் ஆனா கூட ஓபன் ஆகாது. அது போல என்ன பண்ணா நீங்க கரெக்டா யூஸ் பண்ணணும். சிலர் வந்து ஆண்டவரின் வாயில வராது, ஆண்டரே 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 ஆண்டரே. எந்த ஆண்டரே, எந்த ஆண்டரை மனசுல வச்சுன்னு ஆண்டரே ஆண்டரே நான் சொல்லுவது வெளிநாட்டு செய்தி. அல்லேலூயா. ஆண்டரே ஆண்டரே ஆண்டரே. அப்புறமா தான் பார்த்தா ஆண்டவர், ஆண்டவரை ஸ்டார்ட் ஃபார்ம்ல ஆண்டரே ஆகிட்டாங்க. அப்படி இருக்க கூடாது. சில பேர் ஆமேன் எதுக்கு சொல்லணும்னு தெரியாது, எல்லாத்துக்கும் ஆமேன் சொல்லுங்க. வந்து யாருன்னா நான் வியாதியா இருந்தேன்னா எனக்கு சுகத்தை கொடுத்தாருன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள நான் வியாதியா இருக்கும் போது ஆமேன் போட்டுருவாங்க. அப்புறம் எப்படி வியாதி மாறும்? நான் கடன் வாங்கினா அட்ட ஆமேன். அப்போ ஞானமா பார்க்கணும் எதுக்கு ஆமேன் சொல்லணும். ஆமேன்னா என்ன அர்த்தம்? அப்படியே ஆக கடவுள். அப்ப கவனமா அதை கேட்கணும். ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து ஒரு உவமையை சொல்றார். வெறும் ஜெபம் பண்றதை மட்டும் ஆண்டவர் சொல்லல, மேல ஒரு வார்த்தை போட்டிருக்கு, சோர்ந்து போகாமல். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, சோர்ந்து போகாமல். இது ரொம்ப அற்புதமான வார்த்தை. அநேக இடங்களில் இந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டாலும் ஒவ்வொரு இடத்துல ஆவியானவர் ஏவும் பொழுது ஒவ்வொரு வெளிப்பாடுகளை கொடுக்கிறார். அல்லேலூயா. இந்த கூட்டத்திற்காக ஜெபிக்கும் பொழுது எனக்கு ஆண்டவர் ஜெபத்தை பற்றி சொல்ல வேண்டும் என்பதை தான் ஆண்டவர் காண்பித்தார். சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணணும் போடல, எப்பொழுதும் போட்டுருது. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும். வெறும் ஜெபம் பண்ணணும் போடல. இங்க இருந்து பாத்தீங்கன்னா ஜெபம் பண்ண வேண்டும் போடல, மேல சோர்ந்து போகாமல், பக்கத்துல எப்பொழுதும். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் சாப்பிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி இல்லை. சில பேர் நான் பார்த்துருக்கிறேன், எவ்வளவு கவலை என்னதான் இருந்தாலும் வசனம் சொல்றது கவலைப்படுகிறதுனால ஒரு சரீரத்துல சில பேர் கவலையா தான் இருப்பாங்க. பூர்வமான வைகளை சித்திக்க வேண்டாம் வேண்டாம், புதிய காரியத்தை செய்வேன் என்றாரே, இப்பொழுதே தோன்றும் என்றாரே. புதிய காரியத்தை செய்வேன் என்றாரே, இப்பொழுதே தோன்றும் என்றாரே. நிச்சயமாகவே 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 ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை நீர் போகாது. நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை நீர் போகாது. கரவை தட்டி நம்பிக்கையா? ஆமென். கப்பல் மேல் பாரத்தை நீ வைத்து காலமெல்லாம் அவரை துதித்து
நம்ம நம்பிக்கை பக்கத்துல சொல்லுங்க வீரவரே நண்பனானவரே நிறைவாய் மாற்றி மகிழ்பவரே கர்த்தரானவரே சொல்லுங்க குறைவில் கூட இருப்பவரே தோழியானவரே நிறைவாய் மாற்றி மகிழ்பவரே கர்த்தரானவரே மறுபடியும் குறைவில் கூட நண்பனானவரே பின்னாடி நிறைவாய் மாற்றி மகிழ்பவரே கர்த்தரானவரே காரணம் என்மேல் கொண்ட நேசம் அதுவே உந்தன் பாசம் என்மேல் கொண்ட நேசம் அதுவே உந்தன் பாசம் கோடா கோடி நன்றி சொல்லுவேன் கோடா கோடி நன்றி சொல்லுவேன் கோடா கோடி நன்றி சொல்லுவேன் கோடா கோடி நன்றி சொல்லுவேன் என்னை புழுதியிலிருந்து தூக்கி எடுத்து குப்பையிலிருந்து உயர்த்தி வைத்து ராஜாக்களோடு பிரபுக்களோடு உட்கார பண்ணுகிறீர் என்னை ராஜாக்களோடு பிரபுக்களோடு உட்கார பண்ணுகிறீர் கோடா கோடி நன்றி சொல்லுவேன் கோடா கோடி நன்றி சொல்லுவேன் கோடா கோடி ஆயிரம் கலந்து ஆமே கோடா கோடி நன்றி ஏழை என்னுடன் இருப்பவரே கூட பிறந்தவரே இதெல்லாம் சொல்லிருக்கீங்களா ஏழை என்னுடன் ஏழைனா கூட பிறந்தவங்க கூட கையில காசு இல்லைன்னா போயிடுவாங்க ஆனா இவரை நான் ஏன் கூட பிறந்தவர் அப்படின்னு சொல்றேன்னா ஏழையா இல்லை எதுவுமே இல்லைனாலும் கூடவே என்னை உயர்த்தும்படி கூட இருக்கிறாரு அப்ப இவரை தான் நான் எல்லாமே பார்க்கிறேன் அல்லேலூயா ஏழை என்னுடன் இருந்தவரே கூட பிறந்தவரே ஏழ்மை நீங்க உதவினீரே சொந்தமானவரே ஏழை என்னுடன் இருந்தவரே கூட பிறந்தவரே ஏழ்மை நீங்க சொந்தமானவரே காரணம் என்மேல் கொண்ட நேசம் அதுவே உங்கள் பாசம் என்மேல் கொண்ட நேசம் அதுவே உங்கள் பாசம் கோடா கோடி கோடா கோடி ஆமென் கோடா கோடி வா கோடா கோடி நன்றி சொல்லுவேன் என்னை புழுதியிலிருந்து தூக்கி எடுத்து குப்பையிலிருந்து உயர்த்தி வைத்து ராஜாக்களோடு பிரபுக்களோடு உட்கார பண்ணுகிறீர் என்னை ராஜாக்களோடு பிரபுக்களோடு உட்கார பண்ணுகிறீர் கோடா கோடி நன்றி சொல்லுவேன் கோடா கோடி நன்றி கோடா கோடி கோடா கோடி நன்றி சொல்லுவேன் ஏழை என்னுடன் இருந்தவரே கூட பிறந்தவரே ஏழ்மை நீங்க உதவினீரே சொந்தமானவரே குறைவில் கூட இருப்பவரே நண்பனானவரே நிறைவாய் மாற்றி மகிழ்பவரே கர்த்தரானவரே என்மேல் கொண்ட
அதுவே உந்தன் பாசம், என்மேல் கொண்ட நேசம், அதுவே உந்தன் பாசம். அதனால கோடா கோடி நன்றி சொல்லுவேன், கோடா கோடி நன்றி சொல்லுவேன், கோடா கோடி நன்றி சொல்லுவேன், கோடா கோடி நன்றி சொல்லுவேன். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்குள்ள நம்பிக்கை வருது? ஆமென். இப்படியெல்லாம் ஆண்டவரை பார்க்கணும். எங்கள் இருதயத்தில் புரட்சி செய்த புரட்சி தலைவரே, இந்த தலைவர் இருதயத்தில் புரட்சி செய்தார். அதனாலதான் இன்னைக்கும் அநேகருடைய இருதயத்தில் ஒரு புரட்சி நடந்து அவர்கள் ரட்சிக்கப்பட்டு சபையில் சேர்க்கப்பட்டு கொண்டிருக்கிறார். இன்னைக்கு வேற சொன்ன புரட்சி தலைவர்கள்லாம் இன்னைக்கு இல்லை. நிரந்தரமான புரட்சி தலைவர் இவர் தான். அல்லேலூயா. புரட்சினா என்ன? புரட்சினா என்ன? மாற்றம். அல்லேலூயா. புரட்சினா இருதயத்தில் உண்டாகிற மாற்றத்தை செய்யக்கூடியவர். ஆமென். அல்லேலூயா. அதற்கு இன்னொரு வார்த்தையை நான் சொல்லுவேன், அந்த புரட்சி தான் எழுப்புதல். இது இப்போ வளைக்கிற உங்களுக்கு கரங்களை தட்டுங்க. நம்மளுக்கு எழுப்புதல் சொல்லிட்டு தவிர புரட்சின்னு சொல்லல. புரட்சி தான் எழுப்புதல். கரங்களை தட்டி ஆமென். இந்த பகுதியில ஆண்டவர் புரட்சி செஞ்சதுனாலதான், அதுவும் உங்களுடைய இருதயத்துல புரட்சி செஞ்சதுனாலதான் நீங்க சபையில உட்கார்ந்துருக்கீங்க. இல்லைன்னா லேஸ் போட்டாலாம் நம்ம இந்த டைம்லலாம் தண்ணி குடிக்கிறதுலாம். அல்லேலூயா. இப்ப என்ன தோணுது? ஒரு குடம் தானே குடிச்சிக்கன்னு தோணுது. குடிச்சிக்க இல்ல, வீட்லயே தண்ணி வருது, நீயே குடிச்சுன்னு போ. சில பேர் அந்த கிளாஸ்ல சொம்புல எல்லாம் குடிச்சு வைக்கிற ஆளுங்க தண்ணி போறேன் வெளிநாடுகள்ல. ஒரே ஒரு கிளாஸ் தானே, ஒரே ஒரு சொம்பு தான். அவ்வளவு தண்ணி குடிச்சு வச்சுட்டு என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. சொம்புல கிளாஸ்ல வாட்டர் கேன்ல எல்லாம் சிரிக்கிறீங்க. நான் பார்த்துருக்கிறேன், நடக்குது வெளிநாடுகள்ல. அல்லேலூயா. புரட்சி தலைவர். அல்லேலூயா. பாச தலைவரே, எங்கள் நேச தலைவரே, எங்கள் இருதயத்தில் புரட்சி செய்த புரட்சி தலைவரே, அன்றாத சிங்கமே, மங்காத தங்கமே, வாழ்க உமது நாமம், வர வேண்டும் உமது ராஜ்யம், வாழ்க 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 வாழ்க. உலக தலைவர் நீங்க தான் ஏசப்பா, உம்மை வாழ்த்தி வணங்கி போற்றுகிறோம் நாங்கம்மா. உலக தலைவர் நீங்க தான் ஏசப்பா, உம்மை வாழ்த்தி வணங்கி போற்றுகிறோம் நாங்கம்மா. எங்க தலையை உயர்ந்த தலைவர் நீங்க தான், எங்கள் முன்னே செல்லும் முதல்வர் நீங்க தான். எங்க தலையை உயர்ந்த தலைவர் நீங்க தான், எங்கள் முன்னே செல்லும் முதல்வர் நீங்க தான். வாழ்கவே நாமம், வாழ்கவே வரணுமே உம் ராஜ்யம், வரணுமே தலைவா, வாழ்கவே நாமம், வாழ்கவே வரணுமே உம் ராஜ்யம், வரணுமே. எங்க தலைய உயர்ந்த தலைவர் நீங்கதான், எங்கள் முன்னே செல்லும் முதல்வர் நீங்கதான். சொல்லுங்க, எங்க தலைய உயர்ந்த தலைவர் நீங்கதான், எங்கள் முன்னே செல்லும் முதல்வர் நீங்கதான். இப்படிதான் பாருங்க, பாடலாம். அல்லேலூயா. அப்பதான் புரட்சி நடக்கும். அல்லேலூயா. ஜாதி மத பேதம் எல்லாம் உம்மிடம் இல்லை, அதன் அடிப்படையில் சலுகைகளில் கொடுப்பதில்லை. அவர்களே முதல்வரே, அவர்களே முதல்வரே. ஜாதி மத பேதம் எல்லாம் உம்மிடம் இல்லை, அதன் அடிப்படையில் சலுகை